முதலாம் ஆண்டு விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நிர்வாக இயக்குனர் பாட்ஷா அவர்களே, சமூக ஊடகத்தில் காட்சி ஊடக சூப்பர் ஸ்டார் அன்பு இளவல் முக்தார் அவர்களே, இந்த விழாவில் பங்கேற்று முக்தார் அவர்களை பாராட்டி வாழ்த்தி உரையாற்றி சிறப்பித்திருக்கிற திராவிட அரசியல் சிந்தனையாளர் பெரியவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்களே, மை இந்தியா என்ற பெயருக்கு பின்னால் இருக்கும் அரசியலை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்து முக்தார் அவர்களின் ஆளுமை எத்தகையது என்பதையும் நம்மிடையே எடுத்துரைத்து அமர்ந்திருக்கிற இயக்குனர் அமீர் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சிறப்பு விருந்தினர்கள், தொழிலதிபர்கள், தமிழ்ச்செல்வன் அவர்களே, அப்துல் நபீல் அவர்களே, டாக்டர் SM ஹைதர் அலி அவர்களே, வர்மா ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களே, K அன்சாரி அவர்களே, K நவாஸ்கனி அவர்களே, முகமது ஜின்னா அவர்களே, ரயான் ஃபரிசுதீன் அவர்களே, C ரீகன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழா பாண்டியன் உள்ளிட்ட சமூக ஊடகவியலாளர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வேலூர் பிலிப் அவர்களே மற்றும் கட்சியின் மாவட்ட மாநகர பொறுப்பாளர்களே, துணைநிலை அமைப்புகளின் நிர்வாகிகளே, மூத்த முன்னோடிகளே, திரளாக கூடியிருக்கிற ஜனநாயக சக்திகளே, என் உயிரின் உயிரான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 11 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. வீடு திரும்ப வேண்டும் என்கிற பதைப்பில் அனைவரும் உள்ளனர், இருக்கிறீர்கள், நானும் தான். இதற்கு பிறகு எத்தனை நிகழ்ச்சியில் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. படத்திறப்பு நிகழ்ச்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் முடித்துக் கொண்டு நான் சென்னை திரும்பி நாளை காலை விமானம் பிடித்து புதுதில்லிக்கு செல்ல வேண்டும். நேற்று ராணிப்பேட்டை வரையில் வந்து பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று நள்ளிரவுக்கு மேல் புறப்பட்டு நான் விடிய விடிய பயணம் செய்து ஜெயங்கொண்டம் போய் சேர்ந்தேன். தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு. முக்தார் அவர்களின் நிகழ்வில் தாமதமாக வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே 26ஆம் தேதி ராணிப்பேட்டை பொதுக்கூட்டத்திற்கு நான் ஒப்புக்கொண்டு இரவே இங்கு தங்குவதாக திட்டமிட்டிருந்தேன். அதையொட்டி பகல் நிகழ்வுகள் நிறைய நம்முடைய தோழர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். திடுமென புதுதில்லி கலாச்சாரத்துறை அமைச்சகத்தில் இருந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, உங்கள் தொகுதிக்குத்தானே பிரதமர் வருகிறார், நீங்கள் வருவது உறுதிதானே என்று கேட்டார்கள். பிறகு விசாரித்தேன். தமிழ்நாடு அமைச்சர் பெருமக்களும் அதில் பங்கேற்கிறார்கள். தொகுதியை சார்ந்த உறுப்பினர் நீங்கள் இல்லை என்றால் அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகும். கருத்தியல் முரண் என்பது வேறு, பிரதமராக தொகுதிக்கு வருகிற போது அவரை வரவேற்பது என்பது வேறு. ஆகவே
நீங்களும் அதிலே பங்கேற்பதுதான் சரி என்று பலரும் என்னிடத்திலே சொல்ல என்னுடைய பயண திட்டங்களை மாற்றிக்கொண்டு நேற்று நள்ளிரவுக்கு மேல் நான் புறப்பட வேண்டியதாகிவிட்டது. இந்த நிகழ்ச்சி 1:30 மணிக்கு முடியும் என்று போட்டிருந்தார்கள் அறிவிப்பிலே, துண்டறிக்கைகளிலே. ஆனால் 3:30 மணிக்குத்தான் நிகழ்ச்சி முடிந்தது. 10 மணிக்கே வர சொல்லி இருந்தார்கள். நாங்கள் 10:30க்கு போனோம். 10:30 3:30 மணி வரையில் பெரும்பாடுபட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். பாதுகாப்பு என்கிற பெயரில் பிரதமருக்கு அதிகாரிகள் பாதுகாப்பு என்கிற பெயரில் பலருக்கும் பல வகையில் பல்வேறு வகையிலான இடர்களை தந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குடிநீர் கூட தரவில்லை. மேடையிலே குற்றமாக சொல்லவில்லை. அப்படி ஒரு நெருக்கடிக்குள் இருந்து மீண்டு இங்கே வந்து சேர 9 மணிக்கு மேலாகிவிட்டது. முக்தார் அவர்களுக்கு நான் உறுதியளித்தேன் 8 மணிக்குள் வந்து விடுகிறேன் என்று. ஆனால் முடியவில்லை. ஒரு 30 இடங்களிலாவது தோழர்கள் என்னை மறித்திருப்பார்கள். வழி எங்கும் வரவேற்கிறோம் என்கிற பெயரால் வழி தடுமாறி போலூர் வழியே வேலூர் வராமல் மறுபடியும் ஆரணி ஆற்காடு என்று சுற்றி வந்ததில் ஒரு 3/4 மணி நேரம் வீணாகிவிட்டது. காலம் தாழ்ந்து வர நேர்ந்தமைக்காக முக்தார் உள்ளிட்ட அனைவரும் பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேசக்கூடிய அளவுக்கு செய்திகளை எனக்கு முன்னர் பேசிய இயக்குனர் அமீர் அவர்கள், நம்முடைய டாக்டர் காந்தராஜ் அவர்கள், நம்முடைய முக்தார் அவர்கள், தமிழா பாண்டியன், வியனரசு போன்றவர்கள் என்ன பேசினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இவர்கள் பேசியதிலேயே ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. நான் அதையொட்டி பேசுவதற்கு முக்தாரை பொறுத்தவரையில் நம் பக்கம் இருக்கிறார் என்று இயக்குனர் அமீர் இங்கே என்ன விமர்சனங்கள் இருந்தாலும், மாறுபாடுகள் இருந்தாலும், முரண்பாடுகள் இருந்தாலும் சமூக நீதி அரசியல் பக்கம் இருக்கிறார். அதனால் நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம் என்று சொன்னார். அதை நான் வழிமொழிகிறேன். அவர் எப்படி முக்தாரிடம் ஏமாந்தாரோ அப்படி நானும் ஏமாந்திருக்கிறேன். அவர் யாரையும் விட்டு வைப்பதில்லை. அவரை சமாளிப்பதே நமக்கு பெரிய பாடு. அதற்கே தனி திறன் தேவை. அது ஒரு நல்ல ஆற்றல் தான். ஏனென்றால் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு ஜாம்பவான்கள் உண்டு. அவ்வளவு பேரையும் மிக இலகுவாக கையாளுவது என்பது ஒரு தனி திறன், தனி ஆற்றல். அதற்கு பேச்சு திறன் மட்டும் போதாது. அது ஒவ்வொரு ஆளுமையை எதிர்கொள்வது என்பது மனிதர்களை கற்றுக்கொள்வதிலிருந்து, புரிந்து கொள்வதிலிருந்து பரிணாமம் பெறுகிற ஒரு புது ஆற்றல், ஒரு தனி ஆற்றல். 10,000 ஆடுகளை மேய்த்து விட முடியும். 10,000 ஆடுகளை மேய்த்து விட முடியும். வேறு எந்த வகையான விலங்குகளையும் மனிதனால் மேய்க்க முடியும். மனிதனைத்தான் மனிதனால் மேய்க்க முடியாது. மனிதனை மேய்ப்பது என்பதுதான் கடினமான ஒன்று. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்வை கொண்டவர்கள், ஒவ்வொரு ஆளுமை கொண்டவர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஈகோ இருக்கிறது. இவற்றையெல்லாம் புரிந்து அதற்கேற்ப அவர்களை கையாளுவது என்பது அவ்வளவு இலகுவான ஒன்றல்ல, எளிதான ஒன்றல்ல. ஆகவே சமூக ஊடகங்களில் இன்றைக்கு பலரும் உரையாடுகிறார்கள், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். முக்தார் தொடக்கத்தில் எப்படி இருந்தார், இன்றைக்கு எப்படி தன்னுடைய உத்திகளை மாற்றிக்கொண்டு புதிய அணுகுமுறைகளை கையாளுகிறார் என்று இயக்குனர் அமீர் அவர்கள் சொன்னது மிகவும் பொருத்தமானது. ஏனென்றால் நான் சத்தியம் தொலைக்காட்சியிலே அவரை பார்த்தபோது அவர் ஒரு சாதுவாகத்தான் எனக்கு தெரிந்தார். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை போல
அவர் திருமண அவருடைய தோற்றம், அவருடைய ஆளுமை, அவருடைய அணுகுமுறை மாறியதை நம்மால் உணர முடிந்தது. அப்படி திருமணம் ஒருவர் மாறிவிட முடியாது. அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வு, அது ஒரு ஆற்றல், அது ஒரு திறன், அது ஒரு உளவியல். ஆக உண்மையாக முக்தார் ஒரு நல்ல ஊடகவியலாளர். இன்னும் சொல்ல போனால் ஒரு புலனாய்வு செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் என்று சொல்வோமே, அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் அவரிடத்திலே இயல்பாக இருக்கிறது. அமர்ந்த இடத்திலேயே பலரையும் விசாரித்து உண்மைகளை வெளியே கொண்டு வருவது, இதுக்கெல்லாம் தனி பயிற்சி உண்டு. சிபிஐல தனி பயிற்சி உண்டு, கிரைம் பிரான்ச்சில் தனி பயிற்சி உண்டு. 2 டீம் இருப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப கனிவா பேசுவாங்க, ஒருத்தர் ரொம்ப ஹார்டா பேசுவாங்க, கடினமா பேசுவாங்க. கடினமா பேசுறவன் ரொம்ப வல்கரா பேசுவான். அவன் பேசி முடிச்ச பிறகு ஒருத்தர் கனிவா பேசுவார். இந்த ஆளுமையை கையாளுறது, அவன்கிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்கு கையாளக்கூடிய உத்தி, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. கடுமையா பேசுவான், வல்கரா பேசுவான், ப்ரொவோக் பண்ணுவான், காயப்படுத்துவான், அப்படியே பயங்கர டென்ஷன்ல இருப்பான். அந்த நேரம் தம்பி கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு ரொம்ப கனிவா பேசுவான். அந்த நபர்கிட்ட என்ன எல்லாத்தையும் கொட்டிடுவான். உண்மையை வாயில என்னென்ன சொல்ல நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிடுவான். புலனாய்வு துறையில கூட 2 டீமா இருந்துதான் உண்மையை வெளிவர வைப்பார்கள். முக்தார் 2ஆவும் அவதாரம் எடுத்து ஒரே நபராக இருந்து ஒரு நபரின் உளவியலை இலகுவாக கையாளக்கூடிய தனி திறனை பெற்றிருக்கிறார். இது நம்மையும் பதம் பார்க்கும், எல்லோரையும் பதம் பார்க்கும். இன்னைக்கு அவர் பேசின பிறகுதான் எனக்கே தெரிஞ்சது, நம்ம மேல அவர் வச்சிருக்கிறது உண்மையான பற்று தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையான பாசம் தான். எனக்கு அந்த கேள்வி உண்டு. எவ்வளவோ பேர் நம்ம பார்க்கிறோம், ஆனா முக்தார் மேல தனியா ஒரு பாசத்தை வெளிப்படுத்துறாரு. இந்த சேனலை திறக்கும் போது, அதாவது தொடங்கும் போது அவர் நீங்க கட்டாயம் வரணும் அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு. ரொம்ப ஹைலி கான்ட்ரவர்ஷியல் பர்சனாலிட்டியா இருக்காரு. இவர் சேனலை போய் நாம தொடங்கணும்னா நாம தான் இவருக்கு ஃபண்ட் பண்றேன்னு எல்லாம் பேசுவோம். இவர் பேசுற அரசியலுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு நினைப்பான். இப்ப கூட எனக்கு வதக்கு இருந்துச்சு. அவர் பேச 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 நீங்க எல்லாம் சந்தோஷமா கை தட்டிட்டே இருக்கீங்க. எனக்கு இவருடைய எதிரிகள் யாரெல்லாம் இருக்கிறானோ அவன் பூரா எனக்கு எதிராக திரும்புவானே அப்படிங்கிற கவலை இருந்துச்சு. ஜேர்னலிசத்தின் மூலமாக மட்டுமல்லாமல் அவர் பேசுகிற அரசியல் மூலமாகவும் நிறைய கொள்கை பகைவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஐயாவை கோர்ட்ல போய் நிறுத்திட்டாங்க. ஒவ்வொருத்தரும் இங்க சாட்சியம் ஒப்புதல் வாக்குமூலம் தந்தார்கள். யார் யார் வல்கரா பேசுவாங்கிறத கூட எங்க முக்தார் சொன்னார். சமூக ஊடகங்களை இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடியவர்கள். முக்தார் இங்க பேசும்போது திருமாவளவனுடைய அர்ப்பணிப்பு தான் என்னை ஈர்த்தது. அவர் மக்களுக்காக, மக்களோடு மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டும்தான் என்னை ஈர்த்தது. அதனால் அவரை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார். அதற்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்வை கிட்டத்தட்ட திருமாவளவனுக்கான நிகழ்வு என்பதை போல அவர் நிறைவாக பேசி முடித்தார். ஒரு வகையிலே எனக்கு அது ஊக்கம் தருவதாக இருக்கிறது. ஆனால் அவருக்கு ஒரு பிராண்ட் முத்திரை குத்துவார்கள். இதுவரையில் என்னிடத்தில் அவர் எந்த உதவியும் கேட்டதில்லை, நான் எந்த உதவியும் செய்ததில்லை. உண்மையிலே 100 விழுக்காடு எந்த பொருளாதார உதவியோ அல்லது எந்த உதவியோ இதுவரையில் அவர் என்னிடத்திலே நீங்க ஒரு எம்பியா இருக்கிறீங்க, ஆளுங்கட்சியில நெருக்கமான தொடர்பு வைத்திருக்கிறீர்கள், எனக்கு ஏதாவது இதை செய்து கொடுங்கள் என்று அவர் இதுவரையில் கேட்டதில்லை. அண்மையில ஒரே ஒரு சின்ன உதவி கேட்டார். என் பையனுக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு. ஒரு இன்ஸ்டிடியூட் பேரை சொல்லி அந்த இன்ஸ்டிடியூட்ல
நீங்க சொன்னா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க மேல அந்த நிர்வாகம் ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். நீங்க சொன்னா கொடுப்பாங்க. நான் சொன்னேன், கிடைக்கல. உடனே அவர் ஃபோன் பண்ணி, அண்ணா விடுங்க, நான் பார்க்குறேன், நான் வேற ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்த்துட்டேன். இப்போ கேட்டேன் எங்க சேர்த்தீங்க? அப்துல் ஹக்கீம் அந்த இன்ஸ்டியூட்ல நான் சேர்த்துட்டேன். அவன் விரும்பின கோர்ஸே கிடைச்சிருச்சு, அவன் சேர்ந்துட்டான். எந்த உதவியும் என்னிடத்தில் அவர் கேட்டதில்லை, நான் செய்ததும் இல்லை. ஆனால் நான் பேசுகிற அரசியலில் அவருக்கு உடன்பாடு இருக்கிறது, என்னுடைய உழைப்பில் அவருக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அதனால் அவர் என்னை நேசிக்கிறார் என்கிற போது அது தூய்மையானதாக நான் கருதுகிறேன், நம்புகிறேன், மகிழ்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். அவர் சொன்னது போல அண்மையில் நான் ஒரு நிகழ்ச்சியில் அவரை பார்த்து சொன்னேன், யார் மீதும் நமக்கு தனிநபர் வெறுப்பு வேண்டாம். யாரையும் பெயரை சொல்லியோ அல்லது ஒரு அமைப்பின் பெயரை சொல்லியோ கடுமையாக விமர்சிக்க வேண்டாம். பொதுவெளியில் யாரையும் அவன் இவன் என்று பேச வேண்டாம் என்று சொன்னேன். ரொம்ப அமைதியா என்னை பார்த்துட்டு இருந்தார். ஒண்ணுமே ஒரு பதில் சொல்லல, சரின்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, அமைதியா இருந்தார். அப்புறம் கடைசியா போகும்போது சொன்னாரு, சரி, நான் நீங்க சொன்னதை நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நாம் தனிப்பட்ட முறையிலே யாரையும் எதிரியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கொள்கைதான் பிரச்சனை. ஒரு விஷயத்தை சொன்னார், மை இந்தியான்னு நான் பேர் வச்சதுக்கு திருமாவளவன் ஒரு காரணம், அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சி. 1990 ஏப்ரல் 14 முதலாக நான் இந்த இயக்கத்தின் கொடியை அறிமுகப்படுத்திய போது கொடியிலே ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திலே 5 முனைகள், அந்த 5 முனைகளும் 5 கொள்கை வியூகங்களை கொண்டது என்று நான் அறிவிப்பு செய்தேன். ஒன்று, சாதி ஒழிப்பு. இந்தியாவிலேயே ஒரு கட்சி தன்னுடைய கொள்கை கோட்பாட்டில் சாதி ஒழிப்பை அதிகாரபூர்வமாக அறிவித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எல்லாம் சாதி ஒழிக்கணும் தான், அவ்வளவுதான். ஆனா அந்த கொள்கை கோட்பாட்டில் இருக்காது. சாதி ஒழிப்புல உடன்பாடு இருக்கும், சாதி ஒழிப்பு தான் எங்களுடைய அதிகாரப்பூர்வமான கொள்கை அப்படின்னு அறிவிக்க மாட்டாங்க. சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், மகளிர் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, வல்லரசிய எதிர்ப்பு, அதாவது ஏகாதிபத்திய எதிர்ப்பு. இது எப்ப நான் அறிவிச்சேன்னா 1990 ஏப்ரல் 14. எத்தனை வருஷம் ஆகுது? இந்த இயக்கத்தின் கொடியை அறிமுகப்படுத்துகிற போதே தமிழ் தேசியம் எங்களின் அதிகாரப்பூர்வமான கோட்பாடு என்று அறிவித்தோம். அந்த தமிழ் தேசியம் என்பது இன்றைக்கு என்னவாக பார்க்கப்படுகிறது என்றால், தெலுங்கர்களுக்கு எதிராகவும் கன்னடர்களுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை விதைப்பதாக மாறியிருக்கிறது. திமுக வெறுப்பும் அண்டை மாநிலத்தை சார்ந்த பிறமொழி சமூகங்களின் வெறுப்பும் தமிழ் தேசியம் இல்லை. தமிழ் தேசியம் என்பது மொழிவழி தேசியம். தேசியம் என்பது உலகளாவிய ஒரு கருத்து. உலகம் முழுவதும் தேசியம் பேசப்படுகிறது. தேசம் என்பதிலிருந்துதான் தேசியம் என்கிற கொள்கை உருவாகிறது. தேசம் என்ற சொல்லே தமிழ் சொல்லி இல்லை. அப்படி பார்த்தால் தமிழ் தேசியம் பேசுகிற நாம் யாரும் அதை தமிழ் தேசியம் என்றே சொல்லக்கூடாது. தூய தமிழ் தான் நம்முடைய கோட்பாடு என்றால், நிலைப்பாடு என்றால். தேசம் என்ற சொல்லே தமிழ் சொல் கிடையாது. தேசியம் என்பதும் தமிழ் சொல் கிடையாது. அது ஒரு புறம் இருக்கட்டும். தேசியம் என்பது ஒரு தேசத்தை கட்டமைப்பதற்கான ஒரு கோட்பாடு. மக்கள் வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்களாக இருப்பார்கள், மொழிகளை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள், வெவ்வேறு கலாச்சாரங்களை சேர்ந்தவர்களாக பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களிடத்திலே ஒரு தேசம் என்கிற உணர்வு இல்லாமல் இருக்கும். அந்த தேசம் என்கிற உணர்வை கட்டமைப்பதுதான் தேசியத்தின் அடிப்படை நோக்கம். இந்திய தேசியம் என்றால் இந்தியா என்ற ஒரு தேசம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவானது. இந்தியா என்பது ஒரு தேசம். ஏன் அதை ஒரு தேசம் என்று சொல்ல வேண்டும்? இதற்கு முன்பு அது ஒரு தேசமாக இல்லை, பல தேசங்களாக சிதறி கிடந்தன. ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் வெவ்வேறு நிலப்பரப்பை கொண்டிருந்தது.
வெவ்வேறு நிலப்பரப்பை கொண்டிருந்தது. பிரிட்டிஷ்காரன் ஆண்ட போது ஆப்கானிஸ்தான் வரையில் நிலப்பரப்பில் எல்லை இருந்தது, இந்தியாவின் எல்லை. இலங்கை வரையில் அவனுடைய ஆட்சி நிர்வாகம் இருந்தது. பங்களாதேஷ் வரையிலும், மேற்கு வங்கம் என்று சொல்லுகிறோமே அந்த வரையிலும் அங்கே பரவி இருந்தது. அதன் பிறகு இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்தியா உருவாகி இருக்கிறது. இது வெறும் எல்லைகளை மட்டுமே கொண்டிருக்கிறது. ஆனால் தேசிய உணர்வு மக்களிடத்திலே இருக்கிறதா என்றால் இல்லை. ஒவ்வொருவனும் ஒரு மதத்தின் அடிப்படையிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான், அல்லது மொழி அடிப்படையிலே அடையாளப்படுத்திக் கொள்கிறான். நான் தமிழன், நான் தெலுங்கன், நான் கன்னடன் என்று உணர்கிறான். இந்த உணர்வு தவறல்ல, இது இயல்பானது, இது தவறு இல்லை. ஆனால் இந்தியா என்கிற ஒரு தேசம் உருவானால்தான் இந்தியாவின் வளர்ச்சியில் கவனம் செலுத்த முடியும், இந்தியாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும். எனவே இந்தியா என்கிற ஒரு தேசம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய முன்னோடிகள் புரட்சியாளர் அம்பேத்கர், பண்டிட் ஜவஹர்லால் நேரு போன்ற சமகால தலைவர்கள் விரும்பினார்கள். இந்தியாவை ஒரு தேசமாக கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் கான்ஸ்டிடியூஷன் என்கிற அரசமைப்பு சட்டத்தின் நோக்கம். இந்தியாவை ஒரு தேசமாக கட்டமைக்க வேண்டும். காங்கிரஸ் பேசிய தேசியம் இந்தியன் என்கிற தேசியம், இந்தியன் நேஷனலிசம். அவன் வெள்ளக்காரன், நாம இந்தியர்கள். நீ தமிழனா நினைச்சு பிரிஞ்சு நிற்காத, கன்னடனா நினைச்சு விலகி நிற்காத, அல்லது இந்துவா நினைச்சு பிரிஞ்சு நிற்காதே, கிறிஸ்தவன் என்று தனித்து நிற்காதே. இந்தியன் என்கிற உணர்வோடு ஒன்றுபட்டால் தான் ஆங்கிலேயனை எதிர்க்க முடியும். எனவே அன்றைக்கு அவனுக்கு தேவை இந்தியன் நேஷனலிசம், நாட்டின தேசியம். இந்தியன் என்பது நேஷனாலிட்டியோடு தொடர்புடையது, நாட்டின தேசியம். அதிலே மதம் கிடையாது, அதிலே மொழி கிடையாது. அதாவது மொழி உண்டு, மதம் உண்டு, ஆனால் மத அடிப்படையிலான தேசியம் இல்லை. மொழி உண்டு, ஆனால் மொழி அடிப்படையிலான தேசியம் இல்லை. நாடு விடுதலை பெற்றாகிவிட்டது. இது நேஷன்ஹுட் என்கிற தேசியத்தை, அந்த வடிவத்தை இது பெற்றிருக்கிறதா என்றால் பெறவில்லை. அந்த வடிவத்தை பெற வேண்டுமானால் கான்ஸ்டிடியூஷன் என்பது மிக முக்கியமானது. இந்த இடத்துல நமக்கு முக்கியமான ஒரு தெளிவு தேவை. இந்தியா என்பதை ஏற்றுக்கொண்டு தமிழுக்கும் தமிழனுக்கும் உள்ள உரிமைகளை, தமிழ்நாட்டுக்கும் உள்ள உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று போராட போகிறோமா, அல்லது இந்தியா என்கிற எல்லைக்குள் நாங்கள் இருக்க விரும்பவில்லை, தமிழ்நாடு என்ற தனிநாடு வேண்டும் என்று போராட போகிறோமா? இந்த கேள்விக்கு விடை தேவை. உண்மையான தேசியம், தமிழ் தேசியம் என்னவாக இருக்க முடியும் என்றால், 100க்கு 100 உண்மையான தமிழ் தேசியம் தமிழ்நாடு என்ற தனிநாடு இருந்தால்தான் அது சாத்தியம். இந்த கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்குவேன், இந்த எலெக்ஷன் ப்ராசஸை ஏற்றுக்குவேன், இந்த எலெக்ஷன்ல நான் நிற்பேன், ஆனா நான் தமிழன், தமிழ்நாடு என்று மட்டும் பேசுவேன் என்றால் அது ஹம்பக், அது மோசடி. அதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் போலி தமிழ் தேசியம், அதுதான் போலி தமிழ் தேசியம். இந்திய தேசியம் தான் தமிழ் தேசியத்தின் எதிரியாக இருக்க முடியும். தெலுங்கும் கன்னடமும் தமிழ் தேசியத்தின் எதிரியாக இருக்க முடியாது. அது மடைமாற்றம் செய்கிற முயற்சி, அது ஏமாற்றுகிற முயற்சி. ஒருவேளை இங்கே தெலுங்கர் ஆதிக்கம் இருக்கலாம், அது மதராஸ் பிரசிடென்சியாக இருந்ததால் அது இருந்தது. தமிழ்நாடு என்று பிரிந்த பிறகு தெலுங்கர்கள் இங்கே யாரும் நுழைந்து விடவில்லை. அல்லது படையெடுப்பு காலத்தில் விஜயநகர பேரரசு இந்த காலத்தில் வந்திருக்கலாம். அப்போது தமிழன், தமிழ்நாடு என்கிற உணர்வு அருகி போயிருந்த காலம், தனி நாடாக இருந்தாலும் கூட அது போய் முடிந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? எனக்கு தமிழ் தேசியம் முக்கியம் என்று சொன்னால் தமிழ்நாடு என்ற தனிநாடு தேவை. அப்படி என்றால் கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்க முடியாது, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்ப கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற தமிழ் தேசியம் இங்கே பேசப்படுகிறதா? தனித்தமிழ்நாடு தேவை என்று சொல்லுகிற தமிழ் தேசியம் இங்கே பேசப்படுகிறதா? திமுக வெறுப்பும் தெலுங்கு வெறுப்பும் எப்படி தமிழ் தேசியமாக இருக்க முடியும்? இது எவ்வளவு பெரிய மடைமாற்றம்! இது தமிழ் உணர்வாளர்களை
தம்பயப்படுத்தி ஆதாயம் தேடுகிற முயற்சியை தவிர இது தமிழ் தேசியம் இல்லை. இது தமிழ் தேசியமாக இருக்க முடியாது. இந்தியா என்கிற கட்டமைப்புக்கு நான் இருக்க முடியாது. தமிழனுக்கு தனித்தன்மை இருக்கிறது. தமிழன் தனியே இந்த நாட்டை ஆண்டவன், உலகத்தை வென்றவன், உலகம் முழுவதும் வணிகம் செய்தவன், எல்லோருக்கும் மூத்தவன், முன்னோடி, அறிவியலிலும் வணிகத்திலும் வல்லவனாக இருந்தவன், பொறியியல் கலையில் வல்லவனாக இருந்தவன், நீர்ப்பாசன மேலாண்மையில் வல்லவனாக இருந்தவன். எனவே நாங்கள் யாரோடும் இணைந்து எங்கள் அடையாளத்தை நீர்த்து போக செய்ய மாட்டோம் என்று சொன்னால் தமிழ்நாடு தேவை. அது தமிழரசன் பேசுகிற தமிழ் தேசியம். அதுதான் தமிழ் தேசியம். அப்படி இல்லாமல் திமுகவால் தான் நாடு அழிந்தது, அது உங்க தனிப்பட்ட அரசியல். திமுக அதுக்கு பதில் சொல்லி, ஆனால் ஒட்டுமொத்த திராவிடமே அதற்கு காரணம் என்று சொல்லுகிற போது எல்லாருடைய அடிமடியிலும் கை வைக்கிற அரசியல். திராவிடம் என்பது திமுகவுக்குரியதல்ல. திராவிடம் என்பது திராவிடர் கழகத்திற்குரியதல்ல. திராவிடம் என்பது ஆரியத்திற்கு எதிரானது. திராவிடம் என்பது பார்ப்பனியத்திற்கு எதிரானது. திராவிடம் என்பது சாதியத்திற்கு எதிரானது. திராவிடம் என்பது சமூக நீதிக்கான அரசியல். இதைத்தான் நாம் விவாதிப்போம் என்றோம். பண்டிதர் அயோத்திதாசர் தான் முதலில் இந்த சொல்லை கையாண்டார். அப்படின்னா நீங்க பெரியாரை டார்கெட் பண்ணக்கூடாது, பண்டிதரை விமர்சனம் பண்ணுங்க, பேசுவோம். அரசியலிலே சமூகத்திலே முதலாக தமிழ் தேசியம் என்கிற சொல்லாக இருந்தாலும் திராவிடம் என்கிற சொல்லாக இருந்தாலும் அதை புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர், நடைமுறைப்படுத்தியவர், அதை அரசியல் சொல்லாக மாற்றியவர் பண்டிதர் அயோத்திதாசர். திராவிட மகாஜன சபைங்கிற அமைப்பை உருவாக்கினார். ரெட்டமலை சீனிவாசன் எல்லாரும் சாதியவாதி நினைக்கிறான், கிடையாது. பறையன்கிற சொல்லு இன்னைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பொருளில் சொல்லப்படவில்லை. பறையன்னா உலகம் முழுக்க எதிர்த்து நிற்கிறவன் என்கிற பொருளில் கையாளப்படுகிற ஒரு சொல்லு. எதிர்த்து நிற்கிறவன் எதையும் ஓராளாக எதிர்த்து கேட்க. இந்தியா முழுக்க எல்லோருக்கும் பேர், அம்பேத்கருக்கும் பேர் பறையன் தான், பிரபாகரனுக்கு அங்க பேர் பறையன் தான், சதாம் ஹுசேனுக்கு அங்க பேர் பறையன் தான். இங்கிலாந்து நாட்டினுடைய அதிபர் ஜான் மேஜர் சொன்னான், சதாம் ஹுசேனை ஒரு சர்வதேச பறையனை போல் கட்டி வைத்து உதைப்போம் சொன்னான். சதாம் ஹுசேன் என்ன தமிழ்நாட்டில் பிறந்த பறையனா என்ன? இன்டர்நேஷனல் பறையா. பிரபாகரன் இஸ் இன்டர்நேஷனல் பறையா. சுப்பிரமணிய சாமி சொன்னார். பிரபாகரன் என்ன பறையரா என்ன? பறையா என்றால் ஒட்டுமொத்த ஆதிக்கத்தையும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதை எதிர்த்து நிற்கிற துணிச்சல் உள்ளவன் அர்த்தம். அது ஒரு பொதுவான சொல்லது. ஒரு ஆளா இருந்தாலும் எதிர்த்து நிற்பான், எதிர்த்து கேள்வி கேட்பான், வர்ற விளைவுகளை பற்றி கவலைப்பட மாட்டான். இதுதான் இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். உலகம் முழுவதும் இருக்கிற ஒற்றை புரிதல் இதுதான். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அன்டச்சபிள்ஸ் அனைவருக்கும் பெயர் பறையாதான். அன்டச்சபிள்ஸ் அனைவருக்கும் பெயர் பறையாதான். வெளிநாட்டுக்காரனை கேட்டான் யாருன்னா அவன் பறையாமா. நீ தான் உள்ள போய் தோண்டி திருவி, இல்லை எனக்கு வேற பேர் இருக்குது, நாங்க அவங்கள இருந்து வேறுபட்டவங்க, நாங்க அவங்கள விட கொஞ்சம் மேல, இந்த எண்ணமெல்லாம் இங்க இருக்கிற உளவியல், அது சாதிய உளவியல். அவனை பொறுத்தவரையில் எதிர்த்து நிற்கிற அனைவரும் எப்படி எதிர்த்து நின்னா தெரியுங்களா? சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று எதிர்த்து நின்றான். வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று எதிர்த்து நின்றான். அதனாலதான் இந்தியா முழுக்க இரட்டை வாழிடம் இருக்கு. எல்லா சாதியும் பலப்பற்ற ஒரே ஊர்ல இருந்து ஒரு சாதி மட்டும் தனியா வெளியே நிற்குது. இந்த 4ஆம் சாதிக்கு கீழே இருக்கிற 5ஆம் சாதி இல்ல, 4 சாதி எதிர்த்து நிற்கிற ஒற்றை சாதியம். சனாதன தர்மத்தை எதிர்த்து நிற்கிற ஒற்றை சாதியம். கலகம் செய்யக்கூடியவன் அர்த்தம், புரட்சி செய்யக்கூடியவன் அர்த்தம். ரெட்டமலை சீனிவாசனை விட 31 வயது இளையவர் அம்பேத்கர். அவரை தன்னுடைய தலைவர் ஏற்றுக்கிட்டார். இன்னைக்கு பேசுறாங்க, எங்களுக்கு அவர் 307 அம்பேத்கர், அவர் பெரிய படிப்பாளி, ஆனா எங்களுக்கு தலைவர் ரெட்டமலை சீனிவாசன், பண்டிதர் அயோத்திதாசன். என்ன பிரித்தாளக்கூடிய அரசியல் இது? ரெட்டமலை சீனிவாசனே தன்னுடைய தலைவர் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அம்பேத்கர் ஒரு சிசுவா இந்த மண்ணில் ஒரு குழந்தையா விழுந்த போது ரெட்டமலை சீனிவாசன் அகில இந்திய தலைவர், ஆல் இந்தியா லெவல்ல புகழ்பெற்ற தலைவர். MC ராஜா அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற தலைவர். 1891 பறையர் மகாஜன சபையை உருவாக்கினவர் ரெட்டமலை சீனிவாசன். அப்பதான் அம்பேத்கரை பிறக்கிறார். 1891 தான் பிறக்கிறார். அம்பேத்கர் சிசுவா இந்த மண்ணிலே விழுகிற போது இந்த மண்ணில் ஒரு பெரிய தலைவராக இருந்தவர் ரெட்டமலை சீனிவாசன்.
வெள்ளைக்காரனுடைய அறிவாற்றலை பார்த்து விட்டு 3 பட்டம் கொடுத்தான். அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் 1 பட்டம் தான் கொடுப்பான். சர் பட்டம் தான் கொடுப்பான். ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் அண்ட் ரேர் திவான் பகதூர். ஒரு சிலருக்கு ராவ் பகதூர், ஒரு சிலருக்கு ராவ் சாஹிப். ஆனால் திவான் பகதூர், ராவ் பகதூர், ராவ் சாஹிப் இந்த 3 பட்டங்களையும் வெள்ளையனிடம் பெற்ற ஒரே தலைவர் இந்தியாவிலே ரெட்டமலை சீனிவாசன் தான். அவரை பாராட்டுறதுக்கு வெள்ளைக்காரன் செஞ்ச யுக்தி என்ன தெரியுங்களா? ஒரு அரிசியை எடுத்து அந்த அரிசியில் அவர் பெயரை எழுதி அதை ஒரு குடுவையில போட்டு அவர் கொடுத்தான். அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவரை பாராட்டுறான். அரிசிக்குள்ள உன் பேரை எழுதி கொடுக்குறேன். அவங்க சாதி ஒழிப்புக்காகத்தான் பறையர் மகாஜன சபை கண்டாரே தவிர சாதி பெருமை பேசுவதற்கு இல்லை. அதான் ஐயா சொன்னார், திருமாவளவன் சாதியை தானே பேசுறாங்க, ஒரு காலத்திலும் சாதி பெருமையை பேசியவர்கள் நாங்க ஆண்ட சாதிகள். நாங்க ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள், பகவான் புத்தர், ஐயன், திருவள்ளுவன் என்கிற அந்த வரிசையை ஆண்டவன் சொல்ல ஒரு நாள் நாங்க சொன்னது கிடையாது. ஐயா சொன்னாங்க பெருமையா ராஜேந்திர சோழனை பற்றி. பெருமைதான், அவங்களுடைய பெருமைகளை நம்ம கலங்கப்படுத்த முடியாது. ஆனா என் பார்வையில் நான் என்ன சொல்றேன், காவிரியில் இருக்கிற தண்ணீர் புனிதம் இல்லை, கங்கையில் இருக்கிற தண்ணீர் தான் புனிதமா? அதைத்தான் ராஜேந்திர சோழன் கொண்டு வந்து இங்கே கொட்ட வேண்டுமா? இங்கே சோழ கங்கம் என்று கட்ட வேண்டுமா? ஒரு ஏரியை தோண்டி காவிரி நீரில் தண்ணீர் புனித நீர் இல்லையா? அந்த காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் சனாதன அரசியலுக்கு ஆட்பட்டு இருந்தார்கள் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. பெயரே ராஜேந்திரன் என்பதே தமிழ் பெயர் இல்லையே. இந்திரன் என்று வந்தாலே சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொண்டதாக தனி பொருள். தாம் பேருக்கு பின்னால் ஒருத்தன் இந்திரன் என்று வைத்துக் கொண்டாலே இந்திரன் கதையை ஏற்றுக்கொள்வதாக தனி பொருள். அவன்கிட்ட புராணம் இருக்க இந்திரனை பத்தி நாம பார்க்கிற இந்திரன் வேற. நம்ம குறிஞ்சி நிலத்துல குறிஞ்சி திணையில மருத நிலத்து தலைவன் இந்திரன். முருகன் குறிஞ்சி நிலத்துல குறிஞ்சி திணையின் தலைவன் முருகன். ஆனா இன்னைக்கு முருகன் அவங்க பார்வையில் என்ன, இந்திரன் அவங்க பார்வையில் என்ன? இன்னைக்கு புராணம் என்ன சொல்லுகிறது? அவங்களுடைய புராண கதையாளர்கள் என்ன சொல்லுகின்றன? தமிழ் கருவறையில் இருந்ததை தூக்கி வெளியே போட்டுவிட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தவர்கள் யார்? நம்முடைய தமிழ் மன்னர்கள் தானே, மாமன்னர்கள் தானே. அது நம்ம இப்ப விமர்சிக்க வேண்டாம், அதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. அவங்க எல்லாம் மாமன்னர்கள், மிகப்பெரிய சாதனையாளர்கள் நம்ம சொல்லல. ஆனால் நாங்கள் கங்கை வரையில் வந்தோம், கனக விசயனை வென்றோம், அவன் தலையில் கல்லெடுத்து வந்தோம், கண்ணகிக்கு சிலை விடித்தோம் என்றெல்லாம் நாம் பெருமைப்படுகிறோம். கங்கை வரையில் சென்றோம், உங்களை வென்றோம், கங்கை நீரை கொண்டு வந்து இங்கே எங்கள் ஏரி தண்ணீரில் கொட்டி அதற்கு சோழ கங்கம் என்று பெயர் சூட்டினோம். அதுதான் மோடிக்கு வாகா இருக்கு. எங்களை தான் நீ புனிதமா கருதுற, நீங்களும் நானும் ஒண்ணுதான். இதை தான் அவங்க பயன்படுத்துறாங்க, இதைத்தான் பயன்படுத்துகிறார்கள். இப்படித்தான் கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தி உள்ளே நுழைகிறார்கள், வரலாற்று பெருமைகளை பயன்படுத்தி உள்ளே நுழைகிறார்கள். வரலாறு வரலாறாகவே இருக்கட்டும், அதை விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டியதில்லை. சமகாலத்து புரட்சியாளர்கள் நமக்கு மகாத்மா பூலே இருக்கிறார், தந்தை பெரியார் இருக்கிறார், புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கிறார். இந்த தலைவர்கள் இந்த காலத்தில் நமக்கான கோட்பாடுகளை தந்திருக்கிற போது அது போதுமே நமக்கு. ஒடுக்கப்பட்டவர்களை, விளிம்பு நிலை மக்களை மீட்பதற்கு, அவர்கள் எம்பவர் அதிகார வலிமை பெறுவதற்கு அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். மகாத்மா பூலே ஒரு தலித் அல்ல, ஆனால் அவர் விளிம்பு நிலை மக்களுக்கு கல்வி வேண்டும் என்று போராடி இருக்கிறார். சமூக நீதியை ஒரு கோட்பாடாக்கி தந்திருக்கிறார். இப்ப இவங்களெல்லாம் நாம தமிழர் இன்னும் புறக்கணிச்சிட முடியுமா? தமிழ் தேசியம், தூய தமிழ் தேசியம் ஒரு தூய்மைவாதத்தை பேசுகிறது. தூய்மைவாதம் சரி என்றால், இந்த தமிழனுக்கு தூய்மைவாதம் சரி என்றால், சாதிக்கு பேசுகிற தூய்மைவாதம் சரிதானே? உன் ஜாதி என் ஜாதி கலக்கக்கூடாது, இதுக்கு காம்ப்ரமைஸ் பண்றாங்க. உங்க வீட்டுக்குள்ளே நாங்க தொடல, எங்க வீட்டுக்குள்ளே நீங்க தொட வேண்டாம், நான் என் ஜாதியா இருக்கிறேன், நீ ஓன் ஜாதியா இருக்கிற, நம்ம தமிழனா இருப்போம். இது எப்படிங்க முடியுது? சாதியை ஒழிக்காமல் எப்படி தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க முடியும்? சாதிதானே தமிழனாய் சேர விடாமல் தடுக்கிறது, சாதிதானே பாட்டாளியாய் சேர விடாமல் தடுக்கிறது, சாதிதானே உன்னை எந்த வடிவத்திலும் ஒருங்கிணைய விடாமல் தடுக்கிறது. எங்கே போனாலும் மீண்டும் சாதி வருகிறது அல்லவா?
ஐயா காந்தராஜ் சொன்னார், நான் இப்படிலாம் பேசி முடிச்ச பிறகு எங்க ஆளு பேசுவாங்க, இங்க இருக்கவங்க பேசுவாங்க, அவர் எங்க ஆளும்பா, பேசி முடிச்சு இறங்கின பிறகு எங்க ஆளும்பா, அந்த உணர்வு இங்க இருக்கும், இது இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதானே உண்மை, அதுதானே உண்மை. என்ன கேட்டாங்க, ஏன் நீங்க துணை முதலமைச்சர் பதவி வேண்டாங்கிறீங்கன்னு. இப்ப நான் கோவப்பட்டேன், என்ன ஏன் நீங்க முதலமைச்சர் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு. அந்த கோபம் எங்க இருந்து வருதுன்னா, அந்த பதவி மேல் உள்ள ஆசையிலிருந்து வரல. நீ ஒரு வரையறை பண்ற, நீயே ஒரு வரையறை பண்ற. இவர் இதுக்குதான் தகுதியானவர், இதை காட்டினா இவர் ஆசைப்பட்டு வந்துருவாரு. அங்க போனா 6 சீட்டு, எங்க கிட்ட வந்தா 10 சீட்டு வந்துருவாரு. மந்திரி பதவியில 2 3 ஆசைப்பட்டு வந்துருவாரு. துணை முதலமைச்சர் சொன்னா ஆசைப்பட்டு வந்துருவாரு. என்ன நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ற? உன்னை அந்த நிலைக்கு உன்னை ஆட்படுத்தியது எது என்றால், என்னை நீ ஒரு அளவுகோல் வைத்து பார்க்கிறாய், சாதி அளவுகோல் வைத்து பார்க்கிறாய். நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமா போராடுறேன்? தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களுக்காக என்னை போல் போராடிய ஒரு தலைவரை சமகாலத்தில் காட்டுகிறேன். நான் நடத்திய போராட்டங்களை நான் அறிவுகிறேன், நான் நடத்திய மாநாடுகளை நான் காட்டுகிறேன், நான் நடத்திய பேரணிகளை நான் காட்டுகிறேன், எத்தனை தீர்மானங்களை போட்டிருக்கிறேன் என்று நான் காட்டுகிறேன். ஒப்பந்தம் ஏற்பட்ட உடனே, போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட உடனே புதுவை ரத்னதுரை அவர்கள் கலை இலக்கிய கழகத்தின் தலைவர் அண்ணன் பிரபாகரனிடத்திலே போய் சொல்லுகிறார், மானுடத்தின் தமிழ்குடல் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், தமிழ்நாட்டில் இருந்து சில பேரை நாங்கள் அழைக்கணும், யார் யாரெல்லாம் அழைக்கலாம்னு போய் கேட்கறாங்க. நீ யார் யாரை முடிவு பண்ணியிருக்கிறீங்க? நான் என்ன 4 பேரை முடிவு பண்ணியிருக்கிறேன். அரசியல் இருந்து யார் அழைக்கிறது தெரியல, குழம்பி போயிருக்கிறோம், யாரை கூப்பிட்டாலும் பிரச்சனை வரும், என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பேப்பரை எடுத்து எழுதி கொடுத்துருக்கிறார். இது புதுவை ரத்தினதுரையே சொன்னது. ஒரு பேப்பரை எடுத்து பேர் எழுதி கொடுத்தார். திறந்து பார்த்தோம், திருமாவளவன் இருந்துச்சு. அதனாலதான் உங்களை நாங்கள் கூப்பிட்டோம். அண்ணன் புதுவை ரத்தினதுரை சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கிறவன் என்ன சாதியா பார்க்கிறான், அண்ணன் பிரபாகரன் என்னை தமிழனாக பார்த்தார், நமக்கானவன் என்று பார்த்தான். இது எப்ப நடந்தது? போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிந்த காலத்தில் 2002 தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை அழைக்க வேண்டும் என்ற சிக்கல் எழுந்த போது திருமாவளவனை அழையுங்கள் என்று அடையாளப்படுத்தியவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். ஒரு முறைக்கு 2 முறை அழைச்சாங்க. ஒவ்வொரு முறையும் 1 மணி நேரத்துக்கு மேல பேசினார். ஒவ்வொரு முறையும் அவர் மட்டுமே பேசினார். இது மட்டும் நான் கேட்டார், நான் எதுவும் பேசல. கட்டி அணைச்சி முத்தமிட்டு அனுப்பினார். கவலைப்படாதீங்க, உங்க அண்ணன் ஒருத்தங்க இருக்கிறங்கிற தெம்போட போய் போராடுன்னு சொன்னார். இதெல்லாம் நான் இட்டு கட்டி பேசுறேன். அன்னைக்கு கூட இருந்த புலிகள் இன்னைக்கு உயிரோட சில பேர் இருக்கிறாங்க. இந்த நம்பிக்கை அவர்கிட்ட இருந்துச்சு. சில தலைவர் பேரை சொன்னார், இவங்களை நம்பினேன், ஒண்ணுமே நடக்கல. எங்க கட்சி தொண்டர்களிடையே நான் பேசுகிற போது ஒவ்வொரு முறையும் உங்கள் பெயரை நான் உச்சரித்திருக்கிறேன். புலிகள் படையிலேயே சிறுத்தைகள் படையணி என்று ஒரு படையணியை நான் உருவாக்கி இருக்கிறேன். நம் ஊர் அப்துல் காதர் பேராசிரியர் இருக்கிறார், கவிஞர். அவர் ஒரு கூட்டத்தில் வேலூர்ல தான் பேசினார். பேசும்போது தான் எனக்கே தெரிஞ்சது. என்னை கூப்பிட்டுருந்தாங்க. 20 நாள் நான் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். கலை இலக்கிய கழகத்தின் சார்பில் ஒரு நிகழ்ச்சிக்கு கூட. அப்போ பசங்கள்லாம் கழுத்தில் ஒரு டாலர் போட்டிருந்தாங்க. இந்த டாலரை நான் திறந்து பார்த்தேன். எனக்கு பார்த்த உடனே அதிர்ச்சி. இந்த டாலருக்குள்ள 2 படம் இருந்துச்சு. ஒரு படம் பிரபாகரன், ஒரு படம் திருமாவளவன். அந்த அளவுக்கு ஈழத்தமிழர் பிரச்சனையில் 1983 அந்த காலகட்டத்திலிருந்து, நான் மாணவனாக இருந்த பருவத்திலிருந்து 2009 முள்ளிவாய்க்கால் இனக்கொலை வரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான் உருவாக்கி தலைவரான பிறகு நடத்திய மாநாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? மாநாடுகள், பேரணிகள், போராட்டங்கள் எத்தனை. இதெல்லாம் அங்கே மணிக்கணக்கில் பேச வேண்டியிருக்கும். நான் போய் ஒரு ஆளாக போய் உண்ணாவிரதம் இருந்தேன். ராமதாஸ்கிட்ட போய் நான் பேசினேன், மருத்துவர் ராமதாஸ்கிட்ட. அதை பல மேடையில் நான் பேசிட்டேன். திரும்ப நான் பேச விரும்பல, ரிப்பீட் பண்ண விரும்பல. யாருமே எனக்கு ஒத்துழைக்க தயாராக இல்லை. நான் மட்டும் போனேன், என் கட்சிக்காரங்கிட்ட கூட சொல்லல. எனக்கு என்ன குடும்பமா, குட்டியா, பிள்ளையா, பிரச்சனை இல்லை, யாரும் கேட்க போறதில்லை. நான் சாகணுங்கிற முடிவோட போய் உட்காங்க. மருத்துவர் ராமதாஸ் தான் வேண்டாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து போராடணும்னு 4வது நாள் நிறுத்தினார். அதுக்கு பிறகு அவரை தொடர்றதுக்கு விரும்பல. நேரடியாக பேட்டி கொடுத்துட்டாரு. இல்லை திருமாவளவன் பேசுறது எனக்கு உடன்பாடு இல்லை, காங்கிரஸை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்னு பேசினார். நின்று போச்சு. ஏன் என்ன நீங்க சாதியா பாக்குறீங்க, தமிழனா பார்க்க முடியல?
இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடக்கிற பிரச்சனைகளில் முதல் ஆளாக போய் நான் இருக்கிறேன். ஓட்டுக்காக கிடையாது, விளிம்பு நிலை சமூகங்களின் பிரச்சனைகள் என்கிற அடிப்படையில். நான் தேர்தல் அரசியலே வேணான்னு 10 வருஷம் இருந்த மதுரையில். அப்ப பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இடிக்கிறதுக்கு முன்னாடி போஸ்டர் போட்டேன். அன்று அனுமனால் இலங்கை எரிந்தது, இன்று அத்வானியால் இந்தியா எரிய போகிறது என்று ஒரு சுவரொட்டி அச்சிட்டு ஓட்டினேன். கொஞ்ச நாள்ல பாபர் மசூதி இடிச்சாங்க. 3000 பேரை திரட்டி கண்டன பேரணி நடத்தின மதுரையில். அன்னைக்கு நான் ஒரு அரசு ஊழியர். தேர்தல் அரசியல் ஈடுபாடு கிடையாது. தேர்தலை புறக்கணிப்போம் நான் பேசினேன். அப்பதான் முஸ்லிம்களுக்கு என்ன தெரிய வந்துச்சு. ஏராளமான இஸ்லாமிய அமைப்புகள் என்னை வந்து தேடி வந்து பார்த்தாங்க. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரையிலும் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை கூட நான் விலகி நின்றதில்லை. ஆனா எனக்கு ஏன் நீ பிராண்ட் பண்ற, இவர் எஸ்சி தலைவர்னு? அதுக்காக தான் இவர் இருக்கிறாரு, ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்தா போதும் வந்துருவாரு. இப்ப நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ற. தோழர்களே, முக்தார் மை இந்தியா என்கிற பெயரை வைத்த போது, இந்த பெயரை வைக்க போறேன்னு அவர் என்கிட்ட சொல்லல. வச்ச பிறகு நான் என்ன இப்படி பேர் வச்சிருக்கீங்களே, என்ன எல்லாம் உங்க அரசியல் எல்லாம் பேசுறதை கேட்டுதான் வச்சிருக்கிறேன். அந்த தலைவர்கள் அந்த படம்லாம் போட்டிருக்காரு பாருங்க, அதுல ஏதோ ஒரு படத்தை சேர்க்க சொன்னேன் நான். ஏதாவது ஒரு பெண்மணி படத்தை சேருங்க. என்ன அம்பேத்கர் உட்பட எல்லா தலைவருடைய பேரும் போட்டிருந்தாங்க. மை இந்தியான்னு சொல்றதுனால நம்ம தமிழ் தேசியத்துக்கு எதிரி கிடையாது. தமிழ் தேசியத்தை நான் எப்படி பார்க்கறேன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள இருந்துகிட்டு இது முரண்பாடு இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம், அது வேற. நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் உடன்பட்டது, இந்த கான்ஸ்டிடியூஷனை ஏத்துக்கிட்டாதான் சாதியை ஒழிக்க முடியும், இந்த கான்ஸ்டிடியூஷனை ஏத்துக்கிட்டாதான் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும், இந்த கான்ஸ்டிடியூஷனை ஏத்துக்கிட்டாதான் விளிம்பு நிலை மக்களை பாதுகாக்க முடியும், இந்த கான்ஸ்டிடியூஷனை ஏத்துக்கிட்டாதான் சிறுபான்மை மக்களை பாதுகாக்க முடியும். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பாதுகாப்பு அரணா இருப்பது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அவன் எதிரா பார்க்கிறான். யாரு? RSS காரன், பிஜேபி காரன். அவனுடைய உண்மையான எதிரி கான்ஸ்டிடியூஷன் தான். திமுக கிடையாது, காங்கிரஸ் கிடையாது, வேற யாரும் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் தான் RSSக்கு எதிரி. ஏன்னா அது செக்யூலரிசம் பேசுது, அவனுக்கு செக்யூலரிசம் ஆகாது. இன்ன வரையிலும் தேசிய கொடியை ஏற்றாத ஒரு இயக்கம், தன்னுடைய கட்சி அலுவலகத்திலே தேசிய கொடியை ஏற்றாத ஒரு இயக்கம் RSS இயக்கம். அந்த கொடி எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அந்த தம்ம சக்கரம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்க இதை ஏற்ற மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு நிற்கிறான். கோல்வாக்கருடைய அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் எதிர்க்கிற கான்ஸ்டிடியூஷனை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. 2 அரசியல் தான். அண்ணன் சொன்னாரு, இயக்குனர் அமீர், ஒரு பாசிசம் அப்படின்னு ஒரு அணி, சமூக நீதி அப்படின்னு ஒரு அணி. அதை அண்ணன் எளிமைப்படுத்தி சொல்ல விரும்புறேன். இந்தியாவுக்குள்ள 2 அணி தான். ஒன்னு செக்யூலரிசத்துக்கு ஆதரவானது, இன்னொரு செக்யூலரிசத்துக்கு எதிரானது. மதச்சார்பின்மை செக்யூலரிசம். அதை இன்னும் ஸ்பெசிபிக்கா குறிப்பா சொல்லணும்னா ஒரு சார்பின்மை தான் சொல்லணும். செக்யூலரிசம் வெறும் மதச்சார்பின்மை இல்லை. ஒரு மொழியை சார்ந்து இருக்கக்கூடாது, ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, ஒரு இனத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. அரசு மதம் அரசுக்கானதல்ல, மக்களுக்கானது. மொழி ஒரு சார்பு நிலை இருக்கக்கூடாது. இந்திய மட்டும்தான் உயர்த்துவோம், சமஸ்கிருதம் மட்டும்தான் உயர்த்துவோம், பிற மொழியெல்லாம் மெல்ல மெல்ல கரைஞ்சி இந்தியா மாறினும் பின்னால. இதுதான் அவங்களுடைய டாக்டிக்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா புதிய தலைமுறைகிட்ட இந்திய சொல்லி கொடுத்து அப்புறம் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க அவர்கள் விரும்பிய ஒரு தேசியம் கட்டமைக்கப்பட்டோம். அது மத வழி தேசியம். காங்கிரஸ் பேசியது நாட்டின வழி தேசியம். நாம் பேசுவது அல்லது பேச விரும்புவது, கட்டமைக்க விரும்புவது மொழி வழி தேசியம். அந்த மொழி வழி தேசியம் தேசிய அளவில், இந்திய அளவில் தேசிய இனங்களின் ஐக்கியத்திற்கானதாக இருக்கணும். தெலுங்கு பேசுறவன் தெலுங்கு மொழிக்குரிய உரிமைகளை பேசணும், தமிழ் பேசுறவன் தமிழ் மொழிக்குரிய பாதுகாப்பை பேசணும். தெலுங்கு தேசிய இனமும் மொழி வழி தேசியம் என்கிற அடிப்படையில் எழுச்சி பெற வேண்டும். தமிழ் தேசிய இனமும் மொழி வழி தேசியம் என்கிற அடிப்படையில் எழுச்சி பெற வேண்டும். மராட்டியம் பேசுகிறவனும் மராட்டிய தேசிய இனனுக்கு இந்தி வேண்டாம். அப்ப இந்தி பேசுறவனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடும். மராட்டியம் பேசுகிறவன் மராட்டிய தேசியத்தை பேசணும், அதை நம்ம ஊக்கப்படுத்தணும். கன்னட தேசியத்தை ஊக்கப்படுத்தணும். இந்தி வேண்டாம், கன்னடத்தை பேசு, இணைப்பு மொழி ஆங்கிலமா பேசு. இப்ப கன்னட தேசிய இனம் வளரணும். இந்த தேசிய இனங்களின் ஐக்கியம் இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது. அந்த தேசிய இனங்களின் ஐக்கியத்தின் ஊடாக உண்மையான ஒரு கூட்டாட்சியை டெல்லியிலே உருவாக்க முடியும்.
அம்பேத்கர் 2 இடத்துல தலைமையகம் இருக்குன்னு, தென்னிந்தியாவுக்கு ஒரு தலைமையகம், வட இந்தியாவுக்கு ஒரு தலைமையகம், டெல்லி, ஹைதராபாத் 2 சொன்னார். ஏன்னா அவருக்கு ஒரு தேசிய பார்வை இருந்தது. தேசிய பார்வை என்பது மொழிவழி தேசியத்திற்கு எதிரானது அல்ல, சாதி ஒழிப்புக்கு தேவையானது, சிறுபான்மை சமூகத்தினரின் பாதுகாப்புக்கு தேவையானது, மகளிர் ஒடுக்குமுறையை தகர்த்தெறிவதற்கு தேவையானது. ஏன்னா இதெல்லாம் நேஷனல் பினாமினா. காஸ்ட்ங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்குது. சனாதன தர்மம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்குது. இந்தியா முழுக்க வேற வேற ஆட்சி இருந்தது. ஆனால் வெவ்வேறு ஆட்சி காலத்திலும் சனாதனம் கொடி கட்டி பறந்தது. பாண்டியனும் சனாதனத்தை உள்வாங்கிக் கொண்டான், சோழனும் சனாதனத்தை உள்வாங்கிக் கொண்டான், சேரனும் சனாதனத்தை உள்வாங்கிக் கொண்டான். இவன் 2 பேருக்கு இடையில ஒற்றுமை இல்லை, ஒருவனுக்கு ஒருவன் மோதி கொண்டான், கோட்டை கொத்தளங்களை தகர்த்து கொண்டான், அடையாளங்களை எல்லாம் அழித்து கொண்டான். ஆனால் இந்த 3 தமிழ் மன்னர்களிடத்திலும் சனாதனம் மேலுங்கிறது. இந்த சாதிய வர்ண தர்மத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்தியா முழுவதும் இது ஒரே மாதிரி இருந்தது. எல்லாரும் பார்ப்பனர்களை அங்கீகரித்தார்கள், எல்லோரும் கோவிலின் கருவறைக்குள் பார்ப்பனர்களை அமர வைத்தார்கள், எல்லோரும் வேள்வி யாகங்களை நடத்தினார்கள். எந்த மன்ன வேள்வி நான் சமஸ்கிருதம் வேணாம்னு தூக்கி எறிஞ்ச மன்னனை சொல்லுங்க. முற்கால சோழர்கள் வேற, சங்க காலத்து சோழர்கள் வேற. கரிகால் பெருவளத்தான் திருமாவளவன் சங்க காலத்து சோழர். ஆனா ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வரர் ஆலயம் பேரை வச்சு மாத்தி வச்சாங்க. பெருவுடையார் திருக்கோயில இந்த சனாதனமும் சமஸ்கிருதமும் உள்வாங்கப்பட்ட நிலையில, இந்தியா முழுவதும் இது பரவி வேர் பிடித்து கிடக்கிற நிலையில, இந்தியா முழுவதும் சிகிச்சை அளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்திய அளவில் ஒடுக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைக்கவும், விளிம்பு நிலை மக்களை ஒருங்கிணைக்கவும் தேசிய பார்வை தேவைப்படுகிறது. அந்த வகையில் முக்தாருடைய இந்த பார்வையை, மை இந்தியா என்கிற பார்வையை நாம் அணுக வேண்டியிருக்கிறது. இதுல தமிழுக்கு, தமிழ் தேசியத்திற்கு எதிரானது கிடையாது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்தை எதிர்க்கக்கூடியதாக இருக்க முடியுமே தவிர அது ஒருபோதும் தெலுங்கையும் கன்னடத்தையும் எதிர்க்கிறதாக இருக்க முடியாது. அப்படி சொன்னாங்கன்னா அது டைவர்ஷன் அர்த்தம், மடைமாற்றம் அர்த்தம், யாருக்கோ துணை போகிறார்கள் அர்த்தம். நாம் தமிழ் தேசியத்தை இன்றைக்கு பேசக்கூடியவர்கள் அல்ல, இந்த இயக்கத்தை தொடங்கிய நாளில் இருந்து பேசுகிறோம். இன்றைக்கு தமிழ் தேசியத்தின் எதிரி பாரதிய ஜனதாவும் RSS முன்வைக்கக்கூடிய இந்துத்துவ தேசியம்தான். அது கூட இந்து தேசியம் சொல்லக்கூடாது, இந்துத்துவ தேசியம்தான். இந்துத்துவா நேஷனலிசம். அவன் அதை எப்படி முன்வைக்கிறான்னா, முஸ்லீம் வெறுப்பில் இருந்தும் கிறிஸ்தவ வெறுப்பில் இருந்தும் அதை உயிர்ப்பிக்கிறான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பேசாம திமுகவை அரசியல் ரீதியாக எதிர்ங்க, அது வேற விஷயம். திமுகவை எதிர்கொள்ளும். அவங்க பண்ணது சரியில்லை, இத்தனை வருஷம் ஆட்சி ஆண்டாங்க, அவங்க தப்பு பண்ணாங்க, அவங்க கொள்ளையடிச்சாங்க, சாராய கடையை திறந்தாங்க, என்னென்ன குற்றச்சாட்டு சொல்லணுமோ அந்த குற்றச்சாட்டு வேறு, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அந்த கட்சிக்குரியது. ஆனால் திராவிடத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு பெரியார் மேலேயே கை வைத்தால், பெரியாரை கன்னடர் என்று சொன்னால், பெரியாருடைய நடத்தையை கொச்சைப்படுத்தினால், அடித்தட்டு மக்களின் அடிவயிற்றிலே கை வைக்கிற ஆபத்தான செயல். அதை நாம் வேடிக்கை பார்க்க முடியாது. இதனால்தான் நாம் விமர்சிக்கிறோம், இதனால்தான் நம்ம அது தப்புன்னு சொல்றோம். தோழமை என்பது வேறு, நட்பா இருக்கிறது. இப்ப கூட நான் மோடி அவர்களோடு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தேன். இது ஒரு அரசியலுக்கான ஒரு தோழமை. அது பாரதிய ஜனதா கட்சியில நிறைய நண்பர்கள் உண்டு, அது அரசியலுக்கான ஒரு தனிநபர் அடிப்படையிலான ஒரு தோழமை உணர்வு. ஆனால் ஸ்டான்ச்சா இருக்கிறேன் நான். பிஜேபி PMK 2 பேர் இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம். அரசியல் ரீதியான 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் டிக்ளேர் பண்ணேன். 2001 இருந்தீங்களான்னு கேட்கறாங்க. 2001 இருந்தோம். அன்னைக்கே நான் சொன்னேன், அப்பெல்லாம் நான் சாதாரண ஆள், வெளியில யாருக்குன்னு தெரியாது. அன்னைக்கு என்னை கேட்டப்ப நான் சொன்னேன், இல்ல பிஜேபி இருக்கிறதுனால திமுக பக்கம் நாங்கள் போக மாட்டோம் நான் சொன்னேன். பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க கலைஞர்கிட்ட, திருமாவளவன் இப்படி சொல்றாரு, அங்க பிஜேபி இருக்கிறதுனால வரமாட்டேன்னு சொல்றாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்ப அவர் சொன்னாரு, திருமாவளவன் பிஜேபி கிட்ட கூட்டணி வைக்க போறாரு, எங்க கட்சியோட பல கட்சி கூட்டணிக்கு வரும், எங்களோட அவர் கூட்டணி வச்சுக்கிட்டா எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு சில தூதுவர்கள் வந்தாங்க, பேசினாங்க. நாங்க அந்த காலகட்டத்தில் ஒரு என்ட்ரி வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் போய் சேர்ந்தோம். அவங்க எங்களுக்கு பிரச்சாரம் இல்லை, நாங்க அவங்களுக்கு போய் பிரச்சாரம் இல்லை. எங்களுக்கு யாரும் 2 பேரும் ஒருத்தர் யார் கேண்டிடேட் கூட எங்களுக்கு தெரியாது, பேசல. சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் நண்பர்,
நான் திருவள்ளூர் மாவட்ட சுற்றுப்பயணம் போகும்போது என்னை வழியில் நின்று வரவேற்பு கொடுத்தார். அவர் பிஜேபி கேண்டிடேட். அவர் நண்பருங்கிற முறையில் அந்த இடத்துல நின்று ஒரு வார்த்தை நான் பேசிட்டு போனேன். அவர் 2 காலமாக எனக்கு பழக்கம். நான் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிச்சு, திமுக வேட்பாளரை ஆதரிச்சு பேசிட்டு போற வழியில ஆண்டவே தவிர்க்க முடியல. அதுக்கு பிறகு ஒரு நாளும் நாங்கள் பிஜேபி இருக்கிற இடத்தில் இருக்க முடிவெடுத்ததில்லை. அன்னையிலிருந்து நாங்கள் தவிர்க்கிறோம். ஏன் தவிர்க்கிறோம்? தனிப்பட்ட காழ்ப்பு கிடையாது. அவங்க பேசுற அரசியல் சமூக நீதிக்கு எதிரானது. அவங்க ஒரு நாளும் சாதி ஒழிப்பை பேசியதில்லை, ஒரு நாளும் சமத்துவத்தை பேசியதில்லை, ஒரு நாளும் மகளிர் விடுதலையை பேசியதில்லை, ஒரு நாளும் மொழிவழி தேசியத்தை ஆதரித்ததில்லை. அதனால அவங்களை எதிர்க்கிறோம், அவ்வளவுதான். அந்த உணர்வு முக்தாரிடம் இருக்கிறது. எங்களையும் விமர்சிக்கக்கூடியவர் தான், எங்களையும் அவருடைய கேள்வி கணைகளால் துளைக்கக்கூடியவர் தான். என்றாலும் கூட இயக்குனர் அமீர் அவர்கள் சொன்னதை போல நாம் அனைவரும் சமூக நீதி முகங்களாய் இங்கே கூடியிருக்கிறோம். சமூக நீதி அரசியலை உயர்த்தி பிடிக்கிறோம். அதை இன்னும் ஷார்ப்பாக தூய்மைப்படுத்த வேண்டுமானால் இங்கே 2 அரசியல் தான். மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் பிஜேபி கூட்டணி கட்சிகள், மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள் காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள். அந்த பக்கத்தில் சில பொய் முகங்கள் இருக்கும், போலி முகங்கள் இருக்கும். யாருன்னு அடையாளம் ரொம்ப ஈஸி. அது பிஜேபியோட சேர்ந்து இருக்கிறவங்க எவ்வளவு வேஷம் போட்டாலும் தப்பிக்க முடியாது. ஏதாவது ஒரு கட்டத்தில் எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. அவங்களால விளிம்பு நிலை மக்களின் பக்கம் நிற்கவே முடியாது. ஆகவே இந்த களத்தில் அவரோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை விட எங்களோடு முக்தார் இருக்க வேண்டும். அந்த அரசியலை அவர் உயர்த்தி பிடிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவருடைய ஊடக பணிகள் அமைய வேண்டும் என்பதை சொல்லி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த முக்தார் அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.